நேற்று வந்து கன்னியாகுமரி தொகுதிக்கு வந்து விஜய் வந்திருந்தார். அப்போ கேரளாவில் வந்து 20 பஸ் நிறைய கேரளாவில் வந்து ரசிகர் பட்டாளம் வந்து நாகர்கோவில் வந்திருக்காங்க. முக்கால்வாசி ஆளுக்கு விஜய்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் யார் வாரான்னு தெரியல. அவர் ஒரு மாற்றம் வரட்டுமே. எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. இந்த தடவை யாராவது நம்ம மோடி வந்தாலோ நமக்கு இரட்டையில் வந்தாலோ. அவங்க விஜய் இதுக்கு முன்னால் வந்தது கிடையாது. மோடிக்கு காலத்தில் நல்ல காரியங்கள் நடந்து எதுவுமே பார்க்க மாட்டார். அவர் நீங்கள் கூப்பிட்டாச்சுன்னா போதும், உடனே அந்த இடத்துக்கு வந்து ஸ்பாட்டில் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே மென்டாலிட்டி கொண்டவர். எனக்கு எப்பவுமே நம்ம தளபதி விஜய். தளபதினா விஜய் கிடையாது. கண்டிப்பாக விஜய் வரணும். கண்டிப்பாக வரும். யார் வருவாங்க தமிழ்நாட்டில்? யார் சிஎம்மாக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எங்கள் தலைவர் விஜய் தான். எப்படி என்ன சொல்கிறீங்க? அவர் ஒரு மாற்றம் வரட்டுமே. அதனால இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் வந்தாச்சு. அவங்களோட ஆட்சியில் நாங்கள் பார்த்தாச்சு. அதனால நான் டிவிக்கே வரணும்னு ஒரு ஆசைப்படுதேன். கன்னியாகுமரியில் விஜய் வந்தாங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. கூட்டம்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அவருக்குள்ள ரசிகர் எல்லாருமே வந்தாங்க. கண்டிப்பாக அந்த ரசிகர்களும் ஓட்டாக மாறும் எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயோட கூட்டம் ஓட்டாக மாறுமா? கண்டிப்பாக மாறும். சின்ன பிள்ளைங்களை தான் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி பெருசெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எதனால்? அது வந்து சும்மா அது ஒரு ஏதாவது ஒன்று வதந்தி பரப்பணும்ல, அதனால பரப்புகிறாங்க. ஆனால் சின்ன பிள்ளைங்க ரசிகராக இருந்து வீட்டில் உள்ள பேரண்ட்ஸை ஊக்கப்பிடிக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து விஜய்க்கு தான் போடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுமாதிரி கேட்பாங்க. என் பிள்ளைங்க சொல்கிறனால நான் கேட்பேன். த்ரிஷா உள்ளாடி வந்தாங்கல்ல பொலிட்டிக்ஸ் டைமில், அது எதனால் எப்படி பாதிச்சா, விஜயோட பொலிட்டிக்ஸை பாதிச்சா எப்படி இருக்காது? அது என்னையை பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட தனிப்பட்ட இது. அது அவங்களோட ஃபேமிலியோ அவங்களோட பர்சனலும் அரசியலும் ஒன்றும் இல்லை. அதனால் பர்சனல் வேறு, அரசியல் வேறு. நாகர்கோவில் ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா? டெவலப்மெண்ட் இனி அவர் வந்தால் நல்லாவே இருக்கும். தமிழ்நாட்டுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் விஜய்க்கு? தெரியல. ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட சலுகைகள் பப்ளிக்கில் எந்த மாதிரியெல்லாம் யூஸ் ஆகுது? கடைசியாக ஒரு அந்த ரேஷன் இதுக்கு பொங்கலுக்கு ஒன்று கடைசியாக கிடைச்சது தான். அதுவும் அவர் ஆட்சி வர இது எலெக்ஷன் வரனால தந்தார். அது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. மாதம் 1000 கிடைக்குது. அது கிடைக்கல. கேட்டால் எனக்கு வீடு இருக்குது, அது இருக்குது, நிறைய இது வந்தாச்சு. அதனால கிடைக்கல. பொண்ணுங்களுக்காண்டி எதுவுமே நடக்கல. பொண்ணுங்களுக்கு கஷ்டம்தான் நிறைய நடந்துருக்கு. ஆமாம். சின்ன பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெரிய ஆளுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆமாம். இப்போ எங்கள் தெருவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது வயசான பாட்டிகளுக்கே நடக்கு. அதுவே நடக்குது நிறைய. இந்த கவர்மெண்ட்டில் தான், ஸ்டாலின் கவர்மெண்ட் நடக்குது. எங்களுக்கு அவர் மேலே பொண்களுக்குள்ள பாதுகாப்பு இல்லை. கண்டிப்பாக விஜய் வரணும். கண்டிப்பாக வரும். உங்கள் பிள்ளைங்களை எல்லாம் என்ன சொல்கிறாங்க வீட்டில்? அவங்க கேட்குறீங்களா? அவங்க வா பிள்ளை. அம்மா யாருக்கு ஓட்டு போடணும் நீ சொல்லு. யார் வரணும் சொல்லு. விஜய்க்கு வரணுமா? விஜய்க்கு ஒரு விசில் போடு. முக்கால்வாசி ஆளுக்கு விஜய்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் யார் வாரான்னு தெரியல. ஆமாம். ஓகே. விஜய் சிஎம் ஆக முடியுமா? ஆகலாம், ஆகாமே இருக்கலாம். நான் எம்ஜிஆர் நடிச்சுக்கிட்டு தானே இருந்தார். அவர் ஆகலையா? அதே மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடியிலையும் அப்படி தான் சொல்கிறாங்க, விஜய்க்கு போடுங்க. நான் தூத்துக்குடி போனேன், அப்போ சொன்னாங்க. ஆனால் விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பின்ன என்னன்னு ஆண்டவர் இல்லை தெரியும். மனுஷனால் கூடாத காரியம் கூடாது இல்லை, எல்லாம் ஆண்டவரால் தானே கூடும். என்ன ஸ்டாலின் சிஎம் ஆகுமா? எப்படி சொல்ல முடியுமா? அதான் சொல்ல முடியாது. ஸ்டாலினும் யார் தான் வாரான்னு சொல்லுக்கு அந்த நேரத்தில் யாருக்கு உள்ளத்தில் என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல. அவங்க அந்த நேரம் எப்படி போடுறாங்கன்னு தெரியல. இல்லை இன்னைக்கு பைசா வாங்கிட்டே போடாமல் இருக்காங்க. அதே அப்படியும் செய்கிறாங்கல்ல. அதனால் யார் வாரா, யாருக்கு ஆண்டவர் தலையில் எழுதியிருக்காருன்னு தெரியல. என்னம்மா ஸ்டாலின் ஆட்சி எப்படி? நல்ல ஆட்சி தான், நல்லா இருந்து. பின்ன பிடிச்சவங்களுக்கு பிடிக்குது, பிடிக்காதவங்களை என்ன செய்ய? ஓகே. பஸ்ஸில் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குல்ல, அதே ஹாப்பி தானே? நீங்கள் சந்தோஷம் தானே? நீங்கள் அது ஸ்டாலின் நல்லா தான் எல்லாம் செய்துட்டு இருந்தேன். அதே மாதிரி ஸ்டாலினுக்கு அப்பா தான் என் மகனுக்கு வேலையும் கொடுத்தது. தகப்பம் இல்லாத வளர்ந்தேன். அவனுக்கு ஆண்டவர் இபியில் வேலை கொடுக்க ஸ்டாலின் அப்பா தான் கொடுத்தது. அதனால் எனக்கு அவர் மேலே கொஞ்சம் இது இருக்குது. பின்ன மற்றவங்களையெல்லாம் நான் சொல்ல முடியாது இல்லையா? மோடி தான் வருவார். ஆமாம், மோடி தான் வருவார். இரட்டையில் மோடி வரும். விஜய் வரமாட்டார். விஜய் இந்த தொகுதியில் வர்றதுக்குள்ள வருது இல்லை. கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த சலுகையும் பண்ணலை. எங்களுக்கு இப்போ சலுகை பண்ணியிருக்குன்னு சொன்னால் அந்த 3500 ரூபா நம்ம கருணாநிதி அவர் ஸ்டாலின் போட்டு விட்டார்.
அதுதான் எங்களுக்கு கிடைச்ச விழுது, வேறு எந்த ஒரு சலுகையும் கிடையாது. உங்கள் கோரிக்கை என்ன? எங்கள் கோரிக்கை என்னென்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு காலனி வீடு எங்களுக்கு வேணும் கண்டிப்பாக. எங்கள் பிள்ளைகளை வச்சுட்டு காப்பாற்ற முடியல, புறம்போக்கில் இருக்கோம். அதுதான் எங்களுக்கு கோரிக்கை. எத்தனை வருஷமாக பெரம்போக்கில் இருக்கீங்க? நாங்கள் 27 வருஷமாக இருக்கோம். யாரை விட்டு அது கேட்டீங்களா வீடு வேணும்னா? காலனி வீட்டு கலெக்டர் ஆஃபீஸில் 2-3 தடவை எழுதி கொடுத்தாச்சு, வில்லேஜ் ஆஃபீஸ்லையும் எழுதி கொடுத்தாச்சு. இதுவரையும் என்னன்னு வந்து பார்க்கவும் வரல. அந்த இவர் சாலிங் இருக்கிறதுல ஒரு எழுதி கொடுத்தோம், வீடு விட வந்து காலனி கிடைக்குன்னு சொன்னாங்க, தந்துருவோன்னு சொன்னாங்க. 2-3 தடவை வந்து வீடெல்லாம் வந்து பார்த்தாங்க, அப்புறம் ஒரு பதிலையும் இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் சலுகையெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதாவது ஏதாவது யூஸ் இருக்கா? எந்த ஒரு விஷயம் எங்களுக்கு கிடையாது, இதுவரையும் கிடையாது. யூஸே கிடையாதுன்னு சொல்கிறீங்க? இதுவரையும் தரல. மாதம் மாதம் காசு கிடைக்குதுல்ல, அது ஏதாவது யூஸ் இருக்கா? எங்களுக்கு போட்டு விடுக்காங்க. அது இப்போ தான் எங்களுக்கு அது கிடச்சிது, இந்த 3500 அது கிடச்சதுக்கு பிறகு இந்த பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் காப்பாற்ற முடியுது. பிள்ளைங்களுக்கு நோட்டு வாங்கவோ, ஒரு பென்சில் வாங்கவோ, பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாட்டுக்கோ நாங்கள் வாங்கி கொடுக்க முடியுது. அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டோம். காசு தந்துக்கிட்டு உங்ககிட்டயே ஓட்டு வாங்கி முன்னாடி வருவோன்னு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. இந்த தடவை யாராவது நம்ம மோடி வந்தாலோ, நமக்கு இரட்டையில் வந்தாலோ, இல்லைன்னு சொன்னால் நமக்கு சாலிங் வந்தாலோ நாங்கள் ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் இது கன்னியாகுமரியில் எத்தனை சீட்டு கிடைக்கும்? யாருக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும்? கிடைக்க பெற்று உறுதியை சொல்ல முடியாது, சீட்டு கிடைக்க பெற்று உறுதியை சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு விஜயும் மோடியும் கண்டிப்பாக வருவாங்க. இவங்க இவ்வளோ பேரும் வருவாங்க. ஏன்னா அவங்க விஜய் இதுக்கு முன்னால் வந்தது கிடையாது. மோடிக்கு காலத்தில் நல்ல காரியங்கள் நடந்து, இந்த குளம் வந்து வருஷக்கணக்காட்சி செய்துட்டு, இதில் ஒரு தண்ணி வறுத்து ஆள் கிடையாது. ஏன்னா பல கட்சியானதுனால தண்ணி வறுத்தே கிடையாது. மோடி காலத்தில் தண்ணி வறுத்தி வச்சு ரெடியாகி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து எல்லார் கையிலும் கிடச்சதுனால யாரும் பேணாதான் அப்படி இதாக இருக்கும். அதனால் அவர் மோடி தான் வரணும் மேஸ்பங்க கணிப்பு. கண்டிப்பாக அவர் தான் அப்படி இருக்கு. மோடி கவர்மெண்ட் தான் தமிழ்நாடு பறிக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள்? ஆமாம் 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 ஆமாம், மோடி தான் நம்ம தமிழ்நாடை ஆட்சி அமைக்கணும். வணக்கம் சார். இப்போ வந்து வரலாறு இல்லாத தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது 23ஆம் தேதி. எப்படி அதை பார்க்குறீங்க? இது நம்ம விஜய் வந்து ஓட்டு நேடுமா? எத்தனை சீட்டு கிடைக்கும்? ஸ்டாலின் சிஎம் ஆகுமா? விஜய் சிஎம் ஆகுமா? யார் சிஎம் ஆகுமா? பிஜேபி வருமா? எடப்பாடி பழனிசாமி வருமா? எந்த மாதிரி இருக்குது இந்த நிலவரம்? கன்னியாகுமரி தொகுதி வந்து மொத்தம் சட்டமன்ற தொகுதியில் வந்து கன்னியாகுமரி தொகுதி வந்து தளவாய் சுந்தரம் ஏடிஎம்கே கண்டிப்பாக வரும். நாகர்கோவில் தொகுதியில் வந்து எம்ஆர் காந்தி இருக்காங்க, அவங்க வந்து ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ, அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு ஓட்டு உண்டுமான்னு கேட்டிங்கன்னா, நாகர்கோவில் தொகுதியில் வந்து இளைஞர்கள் வந்து பட்டாளம் வந்து அதிகம். இளைஞர் பட்டாளம் கேரளாவில் இருந்தே நாகர்கோவிலுக்கு வந்து இப்போ கன்னியாகுமரிக்கு விஜய் வந்திருந்தார். நேற்று வந்து கன்னியாகுமரி தொகுதிக்கு வந்து விஜய் வந்திருந்தார். அப்போ கேரளாவில் வந்து 20 பஸ் நிறைய கேரளாவில் வந்து ரசிகர் பட்டாளம் வந்து நாகர்கோவிலுக்கு வந்திருக்காங்க. 20 பஸ் நிறைய விஜய் ரசிகர்கள் வந்து வந்திருக்காங்க. ஆனால் அதில் வந்து 20 பஸ்ஸில் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து 60 பேர் இருந்தாங்களோ, 60 பேரில் வந்து ஒரு 40 பேர் தான் ஓட்டுக்கு எலிஜிபிள். அந்த 40 ஓட்டும் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டு வச்சு விஜய் வருமானு தெரில. ஆனால் பழைய ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருக்கு தான் போட்டி. ஆனால் விஜய் வந்து டிஎம்கே ப்ளஸ் டிவிகே போட்டின்னு சொல்லியிருக்காங்க, இருமுனை போட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது, ஏடிஎம்கே டிஎம்கே தான் போட்டி. தளவாய் சுந்தரம் வந்து எங்கே நீங்கள் கேட்டிங்களா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கேட்டிங்கனாலே தளவாய் சுந்தரம் வந்து தெரியாத ஆளே இருக்காது. இப்போ புதுசாக வந்து விஜய்னு ஒருத்தர் வந்து விஜய் வந்திருக்காரு, ஆனால் ரசிகர்கள் ஓட்டு தான் அவருக்கு, மற்றபடி மக்கள் ஓட்டு எப்படின்னு தெரியல. இந்த அரசியல் வந்து வித்தியாசமாக இருக்குது, இந்த ஜென்ரேஷன் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஓட்டு வந்து இப்போ எங்கள் வீட்டிலேயே பொறுத்து பார்த்தீங்க, எனக்கு 3 பிள்ளைங்களும் வந்து அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. ஆனால் என்கிட்ட வந்து டிவிகேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம், அதனால் பிள்ளைங்க மனசு எல்லாமே விஜய் தான். பிள்ளைங்க மனசு இல்லை, பொதுவாக சின்ன பசங்க மனசு ஃபுல்லாகவே விஜய் தான். விஜய் வருமா? விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், 1% தான் இருக்கு, ரொம்ப சொல்ல முடியாது. 99% வந்து எடப்பாடி ப்ளஸ் டிஎம்கே 2 ஓட்டு இருக்கு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் வந்து எடப்பாடி கண்டிப்பாக வரும் இந்த தடவை கண்டிப்பாக. ஏன்னா போன ஆட்சி மாற்றங்கள் வந்து ரொம்ப கஷ்டம், மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் எதனாலனா கவர்மெண்ட்டில் வந்து ஜெயலலிதா அம்மா ஆர்டர் கொடுத்த பாதி சலுகைகளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்தீங்கன்னா பழைய திட்டங்கள் எல்லாமே வரும். இப்போ வந்து நீங்கள் டிஎம்கே கண்டிப்பாக டிஎம்கே வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும், எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது
12th படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து லேப்டாப் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேர் மாறல், காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு லேப்டாப் எதுக்குன்னா அப்போ தான் ஓட்டு கிடைக்கும். ஓகே. அதனால வந்து டிஎம்கே ஓட்டு வந்து அப்படி சேகரிச்சிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ஜெயலலிதா தானே லேப்டாப் கொடுத்தாங்க. கண்டிப்பாக ஜெயலலிதா வந்து லேப்டாப் கொடுத்தாங்க. அது வந்து சைக்கிள் லேப்டாப் எல்லாமே கொடுத்தாங்க. கல்யாண பொண்ணுக்கு நகை காசு எல்லாமே டெலிவரி காசு எல்லாமே வந்து ஜெயலலிதா அம்மா தான் கொடுத்தாங்க. ஓகே. அதனால கண்டிப்பாக எடப்பாடி தான் வரும்னு கண்டிப்பாக 100க்கு 100 வந்து எடப்பாடி தான் வரும். அப்போ விஜயோட கூட்டம் விஜயோடி வந்து கூட்டம் வந்து ரசிகர் கூட்டம் மட்டும்தான். கண்டிப்பாக நடக்கவே செய்யாது. எடப்பாடி ஆட்சி தான் வரும். ஆமாம், நாகர்கோவில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எம்ஆர் காந்தி தான். ஏன்னா எம்ஆர் காந்தியை பொறுத்த வரைக்கும் எந்த கூப்பிட்ட குரலுக்கு ஹிந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம வந்து நிற்கக்கூடிய ஒரே மனுஷன் அவர் மட்டும்தான். ஜாதி மதம் இல்லாமல் எதுவுமே பார்க்க மாட்டார். அவர் நீங்கள் கூப்பிட்டாச்சுன்னா போதும், உடனே அந்த இடத்துக்கு வந்து ஸ்பாட்டில் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே மென்டாலிட்டி கொண்டவர் நம்ம எம்ஆர் காந்தி மட்டும்தான். ஓகே. எம்ஆர் காந்தி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க? எம்ஆர் காந்தி நம்ம அவருக்கு வந்து செய்கிறது அளவுக்கு நமக்கு ஸ்டேட் நமக்கு சப்போர்ட் பண்ணலை. அதனால தான் அவரால் செய்ய முடியல. ஆனால் சென்ட்ரல்லேருந்து எவ்வளோத்துக்கு ஸ்கீம் கொடுப்பாங்கங்கிறது தெரியாது. ஆனால் ஸ்டேட்டில் நமக்கு அதிக அளவு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எம்ஆர் காந்தியால் செய்ய முடியும். ஆனால் அவருக்குள்ள ஃபண்டை வச்சு அவர் என்னென்ன செய்யணுமோ அதை அவ்வளோ பண்ணிட்டு தான் இருக்கார். ஓகே. ஆமாம், நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் கண்டிப்பாக நம்ம நாகர்கோவில் தொகுதியை பொறுத்தவரைக்கும் எம்ஆர் காந்தி தான் வருவார். அப்போ கண்டிப்பாக மோடி தமிழ்நாட்டில் வந்து இறங்குறீங்கன்னு சொல்கிறீங்க. வருவார். மோடிக்கு வந்து நம்ம இப்போ எந்த அளவில் முதல்ல வந்தது அளவோட கூடுதலாக தான் இப்போ மெஜாரிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நாகர்கோவில், விலவங்கோடு தாலுகா, தக்கலை, குளச்சல் இந்த மாதிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான். ஸ்டாலினோட கவர்மெண்ட்டோட கருத்து என்ன? ஸ்டாலினோட கருத்து வந்து பிரச்சாரம் நல்லா போயிட்டுருக்கே தவிர அந்த பிரச்சாரத்தை நிறைவுபடுத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே பொய் பிரச்சாரம் தான், உண்மையாட்டு எதுவுமே இல்லை. ஓகே. உங்கள் நாகர்கோவில் தொகுதியில் என்ன தேவை இருக்குது இப்போ நிலவில்? இப்போ நாகர்கோவில் தெருவில் வந்து போக்குவரத்து வசதியை தவிர மீதி எல்லா வசதியுமே தேவை இருக்குது. அந்த தேவைக்கு ஃபண்டு ஒதுக்குனாலும் அந்த ஃபண்டை ஒழுங்காக கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இருக்கிறது நம்ம வந்து எம்ஆர் காந்தி பிஜேபியில் இருந்தார். இப்போ அடுத்தலே வந்தாலுமே அவங்க வந்து எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்க. எடப்பாடி வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் இது ஃபெசிலிட்டி கிடைக்கும். சார், தமிழ்நாடு பொலிட்டிக்ஸில் யார் பிடிக்கும்? எனக்கு எப்போவுமே நம்ம தளபதி. விஜய். தளபதினா விஜய் கிடையாது, விஜய் ஸ்டாலின். ஆமாம். ஓகே. எதனால சார்? அவர் மக்களுக்காக நிறைய ஸ்கீம் நிறைய கொண்டு வந்திருக்காரு. சுய உதவிக்குழு, மகளிர் சுய உதவிக்குழு கொண்டு வந்திருக்காரு. மகளிர் பயணம், ஃப்ரீ பயணம், இது போல் நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம தலைவர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஸ்கீமெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் மறுபடியும் அவர் வந்தார்னா இதை விட அதிகமாக அவர் செயல்படுவார். அதுதான் உண்மை. உதயநிதி மாறன் சிஎம் ஆகுமா? உதயநிதி சார் ஆக்சுவலி ஸ்டாலின் இருக்காங்கல்ல, அவங்க சிஎம்மாக இருக்கும்போது அவங்க துணை சிஎம்மாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அப்புறமா உதயநிதி அண்ணன் வரலாம் சிஎம் ஆகிட்டு.